என்ன செய்றீங்க? அடுத்த ரவுண்ட் வடை நல்லா என்ன காயிலணும் இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? தோசை பாரு சட்டி அப்போ கழுவு கஷ்டமா இருங்க. நீங்க போட்டோன்னே திருப்பி இருக்கணும் கொஞ்சம். இதா தண்ணி கை இல்லாமல் அப்படியே போட்டேன். ஆபத்து எடுத்துட்டு தண்ணி எண்ணெய் கொஞ்சம் போட்டுட்டு உளுந்த வடைக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பார்ப்போமா? என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் உளுந்து கஞ்சி செய்யலான்னு உளுந்து வந்து அரைச்சி உளுந்தங்கஞ்சி செஞ்சோம். அதில் நிறைய உளுந்து மிச்சமாயிருச்சு. அதனால உளுந்த வடை செய்யலான்னு சொல்லி உளுந்து எடுத்து வச்சோம். அதுக்கப்புறம் அரிசி, ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை. எங்கள்கிட்ட பச்சை மிளகாயில் நாங்கள் யூஸும் பண்ண மாட்டோம். அதனால் நாங்கள் பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம். அப்போ உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. இதெல்லாம் போட்டு நல்லா பரட்டி எண்ணெயில் போட்டிங்கன்னா இந்த மாதிரியான சூப்பரான வடை உங்களுக்கு வரும். என்னது போண்டா செய்வோம். வடை செய்யலாம்னு பார்த்தோம், வடையை காப்பாற்ற முடியல. ஆனால் போண்டா செஞ்சுருக்கோம். வடை அங்கக்கா. ஆமாம், போண்டாவும் வரா மாதிரி தெரியல, ஆனால் கொஞ்சம் பரவாயில்ல வடைக்கு. அழகாக திரும்பிச்சு. இதுங்க சிம்மில் தானேப்பா இருக்கு, வேக கொஞ்சம் இதாகும். இது பிடிச்சிக்கோங்க, பிடிச்சிட்டு பண்ணுங்க. லெக் பீஸ் வந்து சிக்கன் லெக் பீஸு. இது வந்து கோலா உருண்டை, கொழுக்கட்டை. அது இன்னும் இந்த வெள்ளையா தெரியுது பாருங்க, அது வந்து திருப்பி விடுங்க. அவ்வளோதான் வந்துருச்சு. சிக்கன் லாலிபாப்பு, சிக்கன் லெக் பீஸு, இது கோலா உருண்டை, இது கொழுக்கட்டை. என்ன சைஸ் போகிறதோ பேர் வச்சுக்கோங்க. வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இல்லை, போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு நாங்கள் என்ன வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிட்டோம்னா, மதியம் வச்ச சாம்பார் இருந்துச்சு, அதை வந்து சைட் டிஷ்ஷாக வச்சாச்சு. டீ எல்லாம் போட்டு எடுத்து வச்சாச்சு. வீட்டுக்கார அம்மாவுக்கும் வந்து டீ, எனக்கு வந்து பால். நாங்கள் இப்போ இந்த வடையை சாப்பிட போகிறோம், சாரி இந்த போண்டாவை சாப்பிட போகிறோம். நல்லா கிறிஸ்பியாக தான் இருந்துச்சு, டேஸ்ட்டும் சூப்பராக தான் இருந்துச்சு. அதெல்லாம் சொல்லக்கூடாது, நல்லா இருந்துச்சு. பார்த்திங்களா, நல்லா கிறிஸ்பியான சவுண்டு கேட்குது. அதில் அந்த சாம்பாரில் டிப் பண்ணி சாப்பிட செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி போண்டா, இல்லை உங்களுக்கு வடை வந்துச்சுன்னா நீங்கள் வடை செய்யலாம். எங்களுக்கு வடை வரல, அதனால் நாங்கள் போண்டாவாக வந்து நாங்களே மாற்றிக்கிட்டோம். நீங்கள் இந்த மாதிரி போண்டாவாக செய்யணும்னாலும் செஞ்சுக்கலாம். வடையாக தான் செய்வேன் அப்படின்னாலும் வடையாகவும் செஞ்சுக்கலாம். நல்லா இருக்கலாம். நல்லா இருக்குது. சாம்பார் நல்லா இருக்கும். மதியம் வச்ச சாம்பார்லாம் நல்லா இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இவளை எங்கடா பிள்ளைய காணமே, ஏதாவது எடுத்து வச்சோன்னா ஒடியாந்துருவாளே சாப்பிடான்னு பார்த்தா அழகாக பிள்ளை போய் தூங்கிக்கிட்டு இருக்கு. நல்லா தூக்கம் போல இருக்குது. சரி தூங்கட்டும்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். லைக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். பாய்.